உடைச்ச உளுந்தும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா முழு கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம். நம்ம வெள்ளை உளுந்தோட ஒ க தொலியோட இருக்கிற உளுந்து தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அளவு கப்பில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. 1/2 கப் உளுந்துன்னா 1/2 கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த உளுந்தை வந்து சேர்த்திக்கிறேன். அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதுவும் சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கனமான பாத்திரம் எடுத்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து குறைவான தீயில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். குறைவான தீயில் வச்சு வறுக்கிறப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா வறுபடும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். குறைஞ்சது ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம வந்து குறைவான தீயிலேயே தான் வச்சு வறுக்கணும். நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் கரிஞ்சு போயிடும். வெறும் உளுந்துலேயும் கூட செய்யலாம். ஆனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு அந்த உளுந்து வழுவழுப்பு வந்து பிடிக்காது. அதனால தான் நம்ம அரிசி சேர்த்துறோம். இப்போ வந்து அந்த அரிசியும் சேர்த்திக்கிறதுனால அந்த வழுவழுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சமாக முந்திரி மட்டும் சேர்த்துறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம கஞ்சி காய்ச்சறப்போ ரொம்ப கெட்டி ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் உளுந்துக்கு 1 கப் அரிசி, அதுதான் மெஷரு. 2 கப் உளுந்து எடுத்திங்கன்னா 2 கப் அரிசி. இந்த அளவு எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சி வைக்கிறதுனால சீக்கிரமாக பூச்சியெல்லாம் பிடிக்காது. இப்போ பாருங்கள், எனக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா வறுத்துருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கொரக்கொரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 1 டம்ளர் கஞ்சி அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் கஞ்சி காய்ச்ச போகிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்திருக்கேன். இப்போ 2 டம்ளர் கஞ்சி காய்ச்சறதுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு நம்ம கஞ்சி காய்ச்சுற பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து நான் ஒரு பவுலில் சேர்த்திக்கிறேன். இதே வந்து 1/2 டம்ளர் தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு கஞ்சி காய்ச்சறப்போ கட்டி தட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இப்படி கலந்து எடுத்து வச்சுருங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க கஞ்சி பொடியும் கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்தேன். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இன்னியும் நம்ம வந்து நல்லா கலந்து விடுறப்போ இன்னியும் கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். ஏற்கனவே நம்ம உளுந்து அரிசி எல்லாமே நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இது ஆறுறப்போ இன்னியும் கெட்டியாகும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்படியே குடிக்கிறீங்கன்னாலும் இதில் உப்பு இல்லைன்னா விருப்பப்பட்ட சர்க்கரை எது வேணாலும் கலந்து குடிச்சிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறப்போ நம்ம இதில் பால் கலந்து கொடுத்துக்கலாம். அப்படி பாலும் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் பாலும் கலந்து கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் கலக்க போகிறேன். கிட்டத்தட்ட 100 ml இருக்கும். மாட்டுப்பால் இல்லைன்னா தேங்காய் பால் எது கலக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கலந்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு.
நீ காலையில் எந்திரிச்சதையும் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கலாம்னு யோசிக்கவே வேண்டாம். சக்கரை கலந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள். காலையில் நேரத்தில் நம்மளுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, இல்லை சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்காக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தேங்க்யூ.